யோசனம் 1 கர்த்தர் சொல்கிறார், ஒருவரும் உனக்கு தீங்கு செய்வதில்லை, நான் சொன்ன நிறைவேற்றும் வரைக்கும் அவனை விலக மாட்டேன்னு சொல்கிறார். அதே போல் ஆதியாகமம் 28:12 சொல்கிறார் யாக்கோபிடத்தில், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். மத்தேயு 14 கடைசியிலும் கர்த்தர் பேதுரு ஜலத்தில் மூழ்கும்போது அவனை கைவிடவில்லை. எபிரேயர் 13 அங்கே 3-5 பார்க்கிறோம், கைவிடாத தேவன். குட் மார்னிங், பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா எவ்ரிவன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரியம் கைவிடாத தேவன். யோசுவா 1:9 கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறார், யோசுவா, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட தான் வருவேன்னு சொல்கிறார். உபாகமம் 31:6-8 மோசே யோசுவாவை பலப்படுத்துகிறார். He was a servant, was not so highly educated. கர்த்தர் மோசேயினுடைய குமாரனை தெரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றி நிறைய ஆர்கியாலஜி மற்றும் உண்மையான ஹிஸ்ட்ரி உண்டு, அதை சொல்ல எனக்கு நேரமில்லை. எனினும் மோசேயினுடைய அந்த அழைப்பு, அந்த பயங்கரமான தரிசனம், வழிநடத்தல் அவர்கள் பிள்ளைகளுக்கு போகவில்லை. இன்றைக்கு அநேகர் யோசிக்கலாம், தகப்பன் தாய்மார் எங்களுடைய அபிஷேகம் பிள்ளைகளுக்குள் போகணும்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், என் பிள்ளையிடத்தில் நான் சொல்வதை தான், மகளே, கர்த்தர் உனக்கு என்ன சொல்வாரோ அதன்படி நீ ஃபாலோ பண்ண என்று சொல்லுவேன். ஆம், நாங்கள் அருமையான ஜெயனை பாறையில் படிக்கிறார், எல்லா இதுவும் செய்தோம். ஆனால் அவள் ஜெபித்த போது கர்த்தர் அவளுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி தான் அவள் நடக்கிறாள். நாம் இங்கே பார்க்கிறோம், யோசுவா பயப்படுகிறார். இவ்வளோ பயங்கரமான அற்புதங்களை கொண்டு வந்த தேவாதி தேவனை யெகோவாவை காணச் செய்த என்னுடைய எஜமான் மோசே போன ஒருபாடு நான் எப்படி இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை எப்படி நடத்துவேன் என்று கலங்குகிறார். அப்பொழுதுதான் மோசே சொல்கிறார், உபாகமம் 31:6-8 அவர் உனக்கு முன்பாக போவார், உன் அருகே வருவார், பின்னாடி வருவார், உன்னை கைவிட மாட்டார். யோசனம் 1 கர்த்தர் சொல்கிறார், ஒருவரும் உனக்கு தீங்கு செய்வதில்லை, நான் சொன்ன நிறைவேற்றும் வரைக்கும் அவனை விலக மாட்டேன்னு சொல்கிறார். அதே போல் ஆதியாகமம் 28:12 சொல்கிறார் யாக்கோபிடத்தில், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். மத்தேயு 14 கடைசியிலும் கர்த்தர் பேதுரு ஜலத்தில் மூழ்கும்போது அவனை கைவிடவில்லை. எபிரேயர் 13 அங்கே 3-5 பார்க்கிறோம், கைவிடாத தேவன். ஆம் பிரியமான தேவ ஜனமே, நாம் சந்தோஷமாக இருக்கும் போதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் துயரத்தில் இருக்கும் போது நம்மை கைவிட மாட்டார். எதிர்ப்பாளர்கள் நம்மை சித்திரவதை செய்ய நினைக்கும் போதும் கைவிட மாட்டார். சூழ்ச்சி செய்கிறவர்கள் நம்மை சூழ்ச்சி செய்து அங்கே கீழே தள்ளும் போதும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லா நிலையிலும் நம் கூட வருவார். நாட்களை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே கடைசி காலத்தில் நாம் வாழுகிறோம். அநேக இடங்களில் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வருவதை பார்க்கிறோம். கர்த்தரை அறியாத மக்கள் அவளை கொலை செய்யும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இது பெருகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் கைவிட மாட்டேன். எலிசாவை பாருங்கள், அவன் ஒருவனாக இருந்தான், அவன் வேலைக்காரன் தான். இந்த எலிசாவை கொல்லும்படிக்கு அந்த ராஜா, சீரிய தேச ராஜா 3000 பேரை அனுப்புகிறான். தன்னுடைய படைத்தலைவர் நாகமானை அவன் சுகப்படுத்தினாரே என்று சொல்ல ஞாபகம் இல்லை. ஒருவனை கொள்வதற்கு 3000 பேர் அனுப்புகிறார். ஆனால் எலிசா சொல்கிறான் வேலைக்காரத்தில், பார், என்னை காக்க கர்த்தர் எத்தனை தூதர்களை அனுப்பியிருக்கிறார், அதன் நடுவில் இயேசுவை காட்சியளிக்கிறார். ஆம் பிரியமானே, நிச்சயமாக அவங்களை கைவிட மாட்டார். இப்பொழுது நாம் பார்க்கிறோம்,
அங்கே ஈரானில் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை பற்றி நாம் பார்க்கிறோம். பல விதமான பிரச்சனைகள் அங்கே பல வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்தில் கிடியன்ஸ் பைபிளை தூக்கி சென்ற ஒரு கப்பல் அங்கே போனது. அங்கே போகும்போது பெரிய கப்பல் போகும்போது திடீரென ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த கப்பலில் எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யவில்லை, கப்பல் ஓடவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. சுமார் 45 கிலோமீட்டர் இன்னும் பயணம் செய்ய வேண்டும். அந்த கப்பல் கேப்டன் என்ன செய்யணும் என்று தெரியவில்லை. அதிகாரிகள் வருகிறார்கள், சொல்லுகிறார்கள் கப்பல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றிருக்கிறது. எதிர்க்கே பார்க்கும்போது அங்கே 300 யார்ட்ஸ்க்கு அங்கே கிட்டத்தட்ட 50 படகுகள் மிலிட்ரி பீப்புளோடு அந்த கப்பலை சுட்டு வீழ்த்தவும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறியவும் துப்பாக்கிகளோடு இருக்கிறார்கள். என்ன செய்வது? ஆனால் கேப்டனை அவருடைய அம்மா நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அவரை தேடு. சங்கீதம் 9:10 சொல்வது போல, கர்த்தாவே உம்மை தேடுவதை கைவிடுவதில்லை. என அவர் தைரியமாக சொன்னார், நான் கொண்டு போவது பைபிள். இந்த சமுதாயத்தில் பைபிளே கிடையாது. இந்த பைபிளை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், என்னாலும் பரவாயில்லை. 300 யார் இருந்தவர்கள் 30 யாருக்கு வந்து விட்டார்கள். இவரோடு பேச முடியும், ஸ்லிப்பர் கண்ணை வச்சு அழகாக சுட முடியும். என்ன செய்ய அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் மனிதர்படி ஜெபித்தார்கள். சங்கீதம் 91 வாசித்து அதை தங்கள் உரிமையாக்கி கொண்டார்கள். நடந்தது என்ன? அவள் மீண்டும் பக்கத்தில் நெருங்காதபடி திடீரென்று கடலுக்குள்ள குழப்பம் வந்தது. ஒரு பயங்கரமான வெள்ளை நிறத்தில் ஜலங்கள் ஒரு புகை போல எழும்பி, நாம் சொல்ல பபுள் பபுளாக எழும்பி அந்த கப்பலை மூடிக்கொண்டது. எனவே அந்த கப்பலை தாக்க வேண்டும், அங்குள்ள மக்களை, அமெரிக்கர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற மக்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி வந்த தண்ணீர் வேகம் இந்த 50 கப்பலையும் தள்ளிவிட்டது, தூரமாய் தள்ளிவிட்டது. அதே நேரத்தில் இந்த கப்பலில் என்ஜின் வேலை செய்யவில்லை, எதுவும் வேலை செய்யவில்லை, லைட்டும் இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் ஆச்சரியமாக சொல்கிறார், 15 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர்ஸ் அந்த கப்பல் போயிருக்கிறது. யாரும் அந்த பெரிய கப்பலை ஆரம்பித்து நடத்தவில்லை. அந்த கப்பல் ஸ்தம்பித்து போய் நின்றிருக்கிறது. யார் கொண்டு போய் சேர்த்தார்? அங்கே முன்னுக்கு இயேசுவானவர் ஒளியாக காட்சியளிக்கிறார். அங்கே வைக்கப்பட்ட மைன்ஸ், காவலாளர்கள் இவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த கப்பல் தானே அடுத்த நாட்டினுடைய கேட்வேக்கு வந்தது. அங்கேயும் சுரங்க அந்த சுங்க அதிகாரிகள் ஒன்றுமே கேட்கவில்லை. அத்தனை பைபிள் விநியோகப்பட்டது. அப்பொழுது சொன்னார் அவர், நான் தேவனை தேடினேன், அவர் என்னை கைவிடவில்லை, இன்றும் அவர்களை கைவிடவே மாட்டார். மரண வியாதிகளாக இருக்கலாம், எல்லாமே தோற்று போனவர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டிலேயே உங்கள் சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம், நன்றி கெட்ட பிள்ளைகள் உங்களை அனாதை விட்டிருக்கலாம், உங்கள் உறவை விட்டிருக்கலாம், உங்கள் கணவனது மனைவி விட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை பெருவெள்ளத்தில் தூக்கி எடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட நான் கைவிடப்பட்டவன் என்று யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அழுது கொண்டு மனதால் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் கண்ணோக்கி பார். அவளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் கைவிடாத தேவன். அவர் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற புரிந்து கொள்ள முடிக்க செய். மனம் இறங்கி ஜலப்பிரவாகத்திலிருந்து அவளை தூக்கி எடுக்க உடைய கரங்கள், வல்லமையான கரை நடத்தும் கரங்கள். கேன்சர் வியாதியில் நான் செத்து கொண்டிருக்கிறேன், எல்லா டாக்டர்ஸும் என்னை கைவிட்டார்னு சொல்கிறேன். அன்பு மகளை தூக்கி எடு. நான் கேன்சர் ஒன்றுமில்லாமல் ஆக்கும், மூளை கட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கும்,
சிறுநீர கோளாறை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். வீட்டில் நடந்த எல்லா துரோகத்தையும் கவனித்து அழுது கொண்டிருக்கிற தாய்க்கு ஒரு நல்ல மறுவாழ்வை தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். ஒவ்வொரு பிள்ளை விழுந்தாலும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி விழுந்தாலும் அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அவளை கைவிடாது இருப்பீராக. ஆமென், ஆமென்.